அன்பு நேயர்கள் அனைவரையும் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு மிக்க மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது விருந்தினர் நான் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், மிக வீரமான பேச்சாளர், பேச்சினால் அனைவரையும் சுண்டி அளிக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள்தான். அவரை வரவேற்று உங்கள் எங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை 4-5 ஆண்டுகளாக உருவாக்கி, ஏற்கனவே இருந்த இயக்கம் ஒரு புதுப்பித்து புத்துணர்வு ஊட்டி மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுவதும் தற்போது நீங்கள் கால் பதிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். நாம் தமிழர் என்று சொல்கிறீர்கள். தமிழர் என்பதை எந்த வரையறைக்குள் கொண்டு வரீங்க? எல்லாரும் தமிழர்களா? தமிழ்நாட்டில் வசிப்பு அனைவரும் தமிழரா? எப்படி தமிழர் என்பதை எப்படி வரையறை செய்றீங்க? இல்ல, தமிழை வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் கொண்டிருக்கிறவங்க தான் தமிழர்கள். இப்ப இதுல நீண்ட காலமா வாழ்கிற பிறமொழியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம உயிருக்கு இணையான ஒரு உறவுகளாக தான் நம்ம சேர்க்கிறோம். இப்ப நாங்க 1 கோடி கர்நாடகாவில் வாழ்றோம் தமிழர்கள். நம்மள அவங்க நீண்ட காலமா வாழ்றோம். மாநில எல்லை பிரிப்பிலிருந்து நீண்ட காலமா வாழ்றோம். அது பூர்வீக நிலத்துல வாழ்றோம். ஆனா அங்க இருக்கிறவங்க நம்மள தமிழரா ஏற்கிறது இல்லை. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் 20 லட்சம், 30 லட்சம், 26 லட்சம் அப்படி வாழ்றோம். அப்ப எல்லா மாநிலங்களையும் அங்க நம்மள தமிழரா தான் பாக்குறாங்க. அப்ப நாங்க 1 கோடி இருக்கிறோம், எங்களை கன்னடரா நீண்ட காலமா வாழ்றோம், கன்னடரா அவங்க ஏற்கிறது இல்லை. நம்ம மக்கள் கன்னடமும் நல்லா பேசுறாங்க, அவங்களை கன்னடரா ஏற்கிறது இல்லை. அப்படி தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற ஒரு தேசிய மக்கள் இங்கே 7 கோடிக்கு குறையில்லாம இருக்கிறோம். அவங்க தமிழர்கள். இப்ப நீண்ட காலமா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் இங்க வாழ்றாங்க. அவங்களை மலையாளிகளாவே ஏற்கிறோம், தெலுங்கராவே ஏற்கிறோம், கன்னடராவே ஏற்கிறோம். நமது பண்பாடு யாதும் முறை யாவரும் கேள்வி இருக்கிறது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது நமது மறை. இப்ப இந்த அடிப்படையில அவர்களை அப்படியே தெலுங்கராவே நம்ம ஆறத்தழுவி நேசிச்சு அன்பு காட்ட வேண்டியதானே. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களையும் நம்ம தமிழரா இருக்கணும், இவங்களையும் மலையாளியும் தமிழரா இருக்கணும், கன்னடரையும் தமிழரா ஏற்கணுங்கிறது ஒன்றும் நியதி இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லி ஒரு புதுமொழி இருக்கு. அதுதான் பொதுமொழி இல்லை, அதான் மாத்தணும். வந்தவரையெல்லாம் அதுல இருக்கிற சிக்கல், வந்தாரையெல்லாம் வாழ வச்சுட்டு இவன் வாடகை வீட்டுல குடியேறிட்டான். பிரச்சனையே அதுதான். வாழ வச்சதில் சிக்கல் இல்லை, அவங்கள ஆள வச்சதுலதான் இவ்வளவு வீழ்ச்சியும் இவ்வளவு பின்னடையும். இப்ப நீங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைங்குது எமது மறை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எமது பாட்டன் வள்ளலார் பாடுறாரு. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு ஒரு பாட்டம் பாடுறான். இன்னொருத்தர் நீ மயிலுக்கு போர்வை போத்தி விடுறான் ஒரு பாட்டை, இன்னொரு பாட்டை முல்லைக்கு தேர விடுறான். இது காரணம் என்ன? தமிழர்கள் மனித நேயவாதிகள் அல்ல, உயிர் நேயர்கள். அப்ப அதைத்தான் எங்க அப்பா நம்மாழ்வார் பல்லுயிர் பெருக்கம் உயிர் சூழல்ங்கிறாரு. அப்ப ஈக்கும் எறும்புக்கும் கூட இறை இருக்கணும்னு நாங்க அரிசி மாவுல கோலம் போட்டவங்க. அப்ப அந்த அடிப்படையில உலகத்துல எல்லாரும் வாசல்ல நாயை கட்டினோம், நாங்க தான் திண்ணை கட்டினோம். அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகம் தழுவி நேசித்த ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைகள் அப்படி யாரையும் பகுத்து பிரிச்சு நிராகரிக்கிறது. அப்படி ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய நீங்களும் தமிழர்களும் திடீரென நான் தமிழர் இயக்கத்தும் வந்த பிறகு ஒரு புது உணர்வுடன் வந்த பிறகு நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்வது ஏன்? எல்லோரும் அரவணைத்து வாழ வேண்டும் என்பதுதான் நமது மூதாதையர்கள் தொன்று தொட்டு சொல்லி அரவணைச்சுதான் வாழ்றோம். இன்னைக்கு தானே இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வருது, எதிர்க்கிறோம். அன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பெரிய முதலீடு அந்நிய முதலீடு இந்த மதம் தான், மதமும் கடவுளும் தான். அதுதான் ரொம்ப பிரிச்சு வழிபாட்டுல பண்பாட்டுல சிதைச்சு அழிச்சிருச்சு. அப்ப அந்த இதுல இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அப்படின்னு பிளந்து போடுறது. ஒரு தமிழ் இந்துக்கு ஒரு தமிழ் இஸ்லாமியர் வாக்கு போட மாட்டாரு. ஒரு தமிழனுக்கு இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழர் போட மாட்டார். இந்த 2 பேருக்கு கிறிஸ்தவ தமிழர் போட மாட்டார். ஒரு தேசியனை இப்படி டக்குன்னு பிளந்துருச்சு பாருங்க. அப்ப இன்னொரு இடத்துல ஒரு இந்துவா இருக்கிற முழுக்க சமஸ்கிருத பேரு, தாய்மொழியில பேர் இல்ல. இஸ்லாத்தை தழுவி இருக்கிறவர் அரபு உருது பேரு, கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற தமிழன் இங்கிலீஷ் பேரு. ஒரு தேசியனத்தின் தன் தாய்மொழியில பெயர் தாங்காம சிதைது. அதுக்கு உள்ள போன அந்த மத கட்டமைப்புக்குள்ள சாதி, தேவேந்திரர், தேவர், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலியார், உடையார், படையாச்சி, பறையர், இப்படி பல்வேறு சாதி சமூகங்களா பிரிந்து நின்னது, பிளந்து நின்னது. என்ன பிரச்சனைனா, ஒரே சான்று ஈழத்துல இசைப்பிரியா செத்து விழுந்தா. அவர் தமிழச்சியா இருந்ததுனால எவனும் கேட்கல. அவர் ஒரு வன்னியரு, அவர் ஒரு தேவரு, அவர் ஒரு நாடார்னா எப்படா என் சாதி பெண்ணை தொற்றுப்பாயின்னு பிரச்சனை வந்திருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா, அப்ப இங்க மீண்டும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும், இசைப்பிரியா சம்பவத்தை சொன்னீர்கள். இசைப்பிரியா சம்பவம் என்பது நீங்க ஓங்கி குரல் கொடுத்திருக்காங்க, குறைய யாரும் கொடுக்கல நீங்க சொல்ல முடியாது இல்லையா? நிறைய பேர் பிரச்சனை எழுப்பினாங்க. சாதி பெண்ணின் மானத்துக்கு நிக்கிற அளவுக்கு இனப்பெண்ணின் மானத்துக்கு நிக்கல. இங்க தமிழனுக்கு நீங்க வரலாற்றை நீங்க பார்க்கணும். தமிழனுக்கு சாதி பற்று, மொழி இனப்பற்று தான், மதப்பற்று தான் உண்டு. மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது. இருந்திருந்தா இந்த இனம் விழுந்திருக்காது. இவன் தன் சாதி மீது மதத்தின் மீது அடிவிழாதவரை இவனுக்கு வலிக்காது. இதுதானே வரலாற்று உண்மை. இப்பவும் அதானே நடக்குது. அப்ப அந்த இடத்தில் நீ இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன் இல்லை, இது நீ இறை வழிபாட்டிற்காக ஏற்றிருக்கிற மார்க்க மதம்.
நீ இந்த சாதி கிடையாது, இது நீ சார்ந்து வாழுகிற சாதி சமூகம். ஆனால் உன் பெருமைக்குரிய அடையாளம் நீ தமிழன் என்கிறதான், அதுதான் உன் தேசிய அடையாளம். இப்ப பார்த்த உடனே சீமானவங்களுக்கு என்ன சாதி என்ன மதம் தெரியாது. ஆனா என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துது, நான் தமிழன் என்று. ஒருத்தவங்களை பார்த்தோன்னா ஹூ ஆர் யூன்னு கேட்கிறான் வெளிநாட்டுல. அப்படின்னா நீங்க நான் மனுஷன் பதில் சொல்ல முடியாது. என்ன தெரிஞ்சு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்னா நீங்க என்ன மொழியில பதில் சொல்றீங்கன்னு பார்க்கத்தான். நான் சீமான்னா ஓ என் தமிழன்னு தெரியும். அப்ப அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்துக்குள் தான் ஒரு தேசிய இனத்தை ஓர்மைப்படுத்த முடியும். அதனால்தான் நாம் தமிழால் இணைந்து தமிழராய் நிமிர்வோம். மதம் வேறாக இருக்கலாம், சாதி வேறாக இருக்கலாம், ஆனால் இனம் என்பது தமிழ் இனம். தமிழகத்தில் அப்படித்தானே நீங்க ஓர்மைப்பட. நீங்க மதம் வேற இருக்கலாம். இப்ப இஸ்லாமிய மக்களே சொல்லலையா, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு ஐயா காகிதம் இல்லத்து சொல்லலையா? அப்படித்தான் நம்ம இருக்க சொல்றோம். அப்படி இருக்குமா? இருக்கணும். அப்படித்தானே நாங்க இணைக்கிறோம். இப்ப அப்படித்தானே இவ்வளவு பெரிய, இப்ப நான் ஒரு சாதாரண மகன், என் பின்னாடி இத்தனை லட்சம் இளைஞர்கள் திரள காரணம் என்ன? இதுதான் சரியான பாதை. எத்தனை காலத்துக்கு நாங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு மதத்தையும் சாதியும் பெருமை பேசிட்டே இருக்க முடியும்? அப்ப என் தாய்மொழி செத்து விழுகுது, என் இனம் செத்து விழுகுது. நான் வரலாற்றை படிக்காதான்னு வரலாற்றை படைக்க முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. வரலாற்றில் தெளிவு வராது எந்த இனமும் எழுச்சி வராதுன்னு லெலின் சொல்றாரு. வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப என் இன வரலாற்றை நான் படிச்சா தான், நான் இன பெருமை கொண்டாதான் இன உணர்வு கொள்ள முடியும். இங்க தமிழனுக்கு ஒரு சாதி பெருமை மத பெருமை தான். நாங்கெல்லாம் யாரு தெரியுமாடா, நான்லாம் என்ன ஆளு தெரியுமாடா, இதுலயேதான் சுண்டு விழுந்து செத்து போனான். அப்ப இவனுக்கு இனம் கண்ணு முன்னாடி 1,70,000 பேர் செத்து இருக்கான். இன்னைக்கு இருங்க, இந்த இனத்துல வேற எந்த இனமா இருந்தாலும் எழுச்சிரும். தமிழன் அதை உணரல. அதான் பிரச்சனை. அதனாலதான் நாம் தமிழர் என்று அடையாளப்படுத்தி ஒன்று வேண்டியது, குவிக்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, இந்தியாவில எந்த மாநிலத்தில் எவ்வளவு சாதி கட்சி இருக்கு? எல்லா மாநிலத்திலும் சாதி இருக்கு. ஆந்திரால ரெட்டி, நாயுடு எல்லாம் இருக்கிறாங்க. கேரளால மணிக்கர், மேனன், பணிக்கர், நாயர், நம்பூரி எல்லாம் இருக்காங்க. சாதிக்கு எங்க கட்சி இருக்குது? இங்க தமிழ்நாட்டுல இங்கதான் சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு பாடல் இருந்தது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாடல்கள் வந்தது. உங்கள் கொள்கை சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, மதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன்கிற இன உணர்ச்சியே பிறக்கும். நான் இந்த சாதிக்காரன்னா நான் எப்படி, இந்த சாதி உணர்ச்சி எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் தமிழன், அந்த இனம் சார்ந்த மகன்கிற உணர்ச்சியே பிறக்காதே. இன உணர்வு சரின்னு சொல்றீங்களா? இன உணர்வு இல்லாம எப்படி ஈக்கி எறும்புக்கு நாய்க்கு நரி கூட இருக்குதுங்க. நரிய விட்டீங்கன்னா நரி கூட தான் போய் சேரும், புளிய விட்டீங்கன்னா புலி கூட தான் போய் சேரும். தமிழன் பேசியது பிரிவினைவாதம், இன உணர்வு தூண்டுது, பாசிசம், அது சாவனிசம், இதுல சுத்த பைத்துக்கரத்தனம். அப்ப ராஜபக்சே என் அம்மாவை, என் தாயை, என் மண்ணை நான் நேசிக்காம, தமிழ்நாட்டை, தமிழை, தமிழ் மண்ணை, தமிழினத்தை நேசிக்காம ஒருத்தன் இந்தியன் அப்படி இன்னொருத்தன் எப்படி நேசிக்க முடியும்? இதே கருத்தை தான் ராஜபக்சே இலங்கையில் பேசுகிறார். நான் ஒரு சிங்கள இனத்தை நேசிக்கிறேன், சிங்களவர்களுக்காக பாடுபடுகிறேன், சிங்கள இனத்தை அழிப்பதை நான் எதிர்க்கிறேன். எதிர்க்கல. ஆனா நீ இன்னொருத்தனை என்னைய கொன்னுட்டு நீ வாழணும்னு நினைக்கிறத நான் எதிர்க்கிறேன். நீனு வாழு, நானும் வாழ்றேன். உன் கோட்ல நீ வாழு, என் கோட்ல நான் வாழ்றேன், என் நாட்டுல நான் வாழ்றேன். நீ என்னை கொன்னுட்டு நீ வாழணும்னு நினைக்கிறதா நான் குற்றம் சொல்றேன். உன்னை வாழணும்னு சொல்லி உன்னை இனப்பற்ற நான் போட்டுறேங்கிறேன். ராஜபக்சேவோட இனப்பற்ற நீங்க போட்டுறேன். அதே மாதிரி என்னைய இன உணர்வோடு மான உணர்வோடு என் சொந்த நிலத்துல வாழ அனுமதின்னு நான் சொல்றேன். அது என்னுடைய தார்மீக உரிமை, என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னுடைய அடிப்படை உரிமை. அதை நீ பறிக்கிறதா, நீ அடிமையா அடக்கி ஒடுக்கி ஆள நினைக்கிறது, எனக்குள்ள உரிமையை பறிக்கிறதா எனக்கு கோவம் வருது. அப்பதான் நான் எதிர்த்து போராடுறேன். அப்ப என்னை கொன்னுட்டு நீ வாழணும்னு நினைச்சா நான் அதை அனுமதிக்க முடியாது. அதுதான் இனவெறி. எல்லாரும் வாழுங்க. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்க இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. அது என்னுடைய உரிமை. இதை நீங்க மறுக்கிறது பைத்தியக்காரத்தனம். குற்றம். அதுதான் நான் கேட்கிறேன். தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது ஏன் அடம் பிடிக்கிறீங்க? மத்தவங்க ஆண்டா என்ன தப்புன்னு ஆளக்கூடாது. அடிமையா வைக்கிறது தவறு. நீங்கள் சொல்றது போல அடிமையா வைப்பதுதான் தவறு. ஆனா ஆள்வதே இல்லைங்க. எப்படி தர்மம் இல்லைன்னு சொல்றீங்க? என் வீட்டுல நான் வாழ்வது, என் நாட்டுல நான் ஆள்வது என்னுடைய அடிப்படை உரிமை. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது. அப்ப நீங்க எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்கிறா என்ன பாவலன், புரட்சி பாவலன் பாரதிதாசன். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்று நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னெளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயங்கிறான். அப்ப என்ன மாதிரி செய்ய சொல்றீங்க? கெஞ்சுவதில்லை பிறர்வால், பிறர் செய்ய கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்னு பாவலர் பெருஞ்சித்தனார் பாடுறாரு எனது பாட்டை. அப்ப எந்த வழியில் நான் நிக்கிறது? என் நிலத்தை நான் தாங்க ஆளணும். ஆந்திரால 26 லட்சம் இருக்கேன், நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, கர்நாடகால 1 கோடி இருக்கேன், உன் நிலத்தை நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, இது என்னோட தார்மீக உரிமை. நீ ஆளுறதுனால என்ன, யார் ஆண்டாலும் எனக்கு என் மொழி இருக்குதா சொல்லுங்க? இந்தியாவில் இருக்கிற மொழியில மூத்த மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழியில மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. தாய்மொழியில் படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? வள்ளுவருக்கு கோட்டை இருக்கு, குரலை படிக்க ஒரு கூடாரம் இருக்கா?
செலவு நாகர்கோயில்ல கன்னியாகுமரியில வான உயரத்தை முட்டுது. எங்கேயும் குரலை படிக்க இருக்குது, மனப்பாட பாட்டாவது படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்கவரும் தென்றலில குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை. நீங்க கேக்குறீங்க, நேற்று நடந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அதை செய்ய தவறுகள் யார்? யார்? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்தவர்கள், இவர்கள் தான். நீங்க சொன்னீங்களா வாழ வைப்போம், வாழ வச்சதுல சிக்கல் இல்ல, ஆள வச்சதுல வந்த சிக்கல். இப்ப நீங்க சொன்னீங்க பன்மையும் தொன்மையும் வாழ்ந்த தமிழ் மொழியை வந்து அடையாளப்படுத்தல ஒழுங்கா, அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலன்னு சொல்றீங்க. தமிழ் மொழி மட்டும் இல்ல, நாகரிகம், பண்டைய நாகரிகம் எதுல உருவாச்சு? ஆற்றுப்படுகையில. ஆமா, ஆற்றுப்படுகையில தான் நிலைத்து வாழ மனிதன் தொடங்குறான், நாகரிகம் உருவாச்சு. இன்னைக்கு யாரு என் ஊர்ல இருக்கா? சோரத்திங்கலாம் ஆரத்தின்னு முடிச்சுட்டான், நொய்யலாறு செத்து போச்சு, பாலாறு பாலா போச்சு, தாமிரபரணி என்னாச்சு? ஒரு ஆறு அரை எங்கல மணல் உருவாக, ஆற்று மணல் உருவாக நீ 100 ஆண்டு ஆகும்னா ஆய்வு சொல்லுது. 30 அடி ஆழத்துக்கு நீ அள்ளி விக்கிற பாருங்க. பாத்தி கட்டி வேளாண்மை செய்யற மாதிரி பாத்தி கட்டி மண்ணள்ளி கொண்டு குமிக்கிறான் மலைமலையா. இது எப்படி யாரு தடுக்கிறது? ஐயா கலைஞர் வந்தாலும் அல்றீங்க, அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அல்றீங்க. ஆத்து மணலை அள்ளவு மேல குண்டாசு பாயும்னு அம்மையார் ஜெயலலிதா வந்து கரூர்ல பேசினாங்க. ஆத்து மணலை அல்லாதீங்கன்னு போராடுற மேலதான் குண்டாசு பாயுது. என் மண்ணின் வளங்கள் சுரண்டு போகுது, களவு போகுது. நீங்க இருங்க, இவ்வளவு கோபமாக ஆக்ரோஷமாக நியாயமானாக நீங்க கேள்வி எழுப்புறீங்க, ஏத்துக்கிறேன். அதே ஐயாவுடனும் அதே அம்மையாருடனும் தான் சீமான் அவர்களுக்காக குரல் கொடுத்து தேர்தலில் வாக்கு சேகரித்து என்பது மறந்து விடக்கூடாது. அப்போது ஏற்படாத திடீரென நாணயம் ஏற்பட்டது. நீங்க இங்க பாருங்க, ஈழ படுகொலைக்கு முன்பு நான் கலைஞருடைய ஒரு செல்ல பிள்ளை போல இருந்தது உண்மைதான். நான் திமுகவுடைய அபிமானியா, திமுகவுக்கு வாக்கேட்டது உண்மைதான். எல்லாரும் ரெட்டலைக்கு கேட்கிறேன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கதிரருவா சுத்தியிலும் கேட்டிருக்கேன், இந்த பம்பரத்துக்கும் கேட்டிருக்கேன், முரசுக்கும் கேட்டிருக்கேன், எல்லாருக்கும் கேட்டிருக்கேன், மாம்பழத்துக்கு கேட்டிருக்கேன், கை சின்னத்துக்கே கேட்டிருக்கேன். கண்ணு முன்னாடி 40 இடம் வென்றாங்க இல்லையா? அப்ப 40 இடம் வென்றும் போது நான் அந்த வெற்றிக்கு உழைச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு பரிசு என்ன? கண் முன்னாடி ஒன்னு சாவை சகித்து கொண்டு ரசித்து கொண்டு சொல்லும் போதுதான் நம்ம வெகுண்டு எழுதுறது பச்சை துரோகமா இருக்குதுங்கிறதா நமக்கான கோபமா வருது. அப்ப இப்ப நான் ஈழப்படுகொலைக்காக அந்த கேள்வியை கேட்கிறேன். சுரண்டல் குறித்து வண்டல சுரண்டார்கள், ஆற்று மணல் மட்டும் இல்ல. ஒண்ணு கேளுங்க, இப்ப நீங்க பூமிக்கு அடியில ஒரு சின்ன ஒரு உண்டியல் கலையம் கிடைச்சா கூட கொழுவுல மாட்டி வரும் உழுகும் போது உடனே அதுக்குள்ள செல்லா காசு தான் இருக்கு, ஓட்ட காசு. அது உடனே அரசுக்கு சொந்தங்கிறீங்க. பூமிக்கு அடியில எது இருந்தாலும் தங்கத்தை விட மதிப்பு உயர்ந்த சலவை கற்கள், இந்த கிரானைட் கற்கள் எப்படி அரசுக்கு சொந்தம் எல்லாம் தனியார் முதலாளிக்கு போச்சு? என் வளத்தை எப்படி தனி முதலாளி? மக்களின் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது தானே. அப்ப அதையெல்லாம் தனித்தனி முதலாளிகளை சுரண்ட அனுமதி செய்தீங்க. இப்ப நீங்க காடுகளை வெட்டி அடிச்சிட்டா கூட நாங்க அரசை கைப்பற்ற அதிகாரத்தை கைப்பற்றினா பல ஆயிரம் மரங்களை நட்டு வளர்த்துட முடியும். காடுகளை அள்ளி விட்டு நீர் நீங்க உறிஞ்சி வித்துட்டா கூட நான் மறுபடியும் ஏரி குளங்களை நிரப்பி நீர் வளத்தை பெருக்கிற முடியும். ஆனா மலைகளையும் இந்த மணலையும் நான் எப்படி உருவாக்க முடியும்? மணல் எப்படி உருவாகும்? மலைகளை பூரா வட மாநிலத்துக்கு கல்குவாரிங்கிற பேர்ல வெட்டி வெட்டி உடச்சு யானையை கழுத்தறுத்த மாதிரி மலைகளை நீங்க போய் பாருங்க, தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கம் எல்லாம் கல்குவாரிங்கிற பேர்ல ஏத்தி போகுது. இதை யார் உருவாக்க முடியும்? அப்ப என் வளங்களை களவு போனா எப்படி? இது யாரோட ஆட்சி? நீங்க ஒண்ணு வேணாம், 20 பேர் இந்த ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு கொண்டுட்டாங்க, 20 தமிழர்களை. கோதாவரி நதியில புனித நீராட வந்த மக்கள் நெரிசல சிக்கி 29 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நொடி அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் ஐயா நரேந்திர மோடி. 20 பேர் செத்ததுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம். அம்மையார் ஜெயலலிதா ஒரு கடும் கண்டனம், இது தவறு, உடனடியே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். 2 நிகழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நிகழ்வு ஒரு விழா நடக்கிறத விழாவில் இருக்கிறார்கள். இது என்ன சொல்கிறார்? இது உண்மை என்ன? எங்களுக்கு ஏன் இவ்வளவுனா நாங்க நாதியற்றவர்கள். நீங்க ஒண்ணு கவனிச்சு நீங்க பேசணும். ஈழ படுகொலை நடந்த இன சாவை சகித்து கொண்டு பதவியில் இருக்க முடிஞ்சது இவர்களால. போரை நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தது ஐயா கலைஞர். போரை போராடி நிப்பாட்டுகிற வலிமையில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா. போரை நடத்தி கொண்டிருந்தது காங்கிரஸ். 2G அலைக்கற்றைக்கு 1 மாசம் அந்த பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா. பக்கத்துல ஒரு நாட்டுல இனப்படுகொலைன்னு நீ பார்க்க வேணாம், சக மனித சாவுனாவது என்னையா அப்படி கொண்டுகிட்டு இருக்கா நீ பாத்துக்கிறீன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி பேசல. இப்ப இதை பார்த்துட்டா நாங்க எழ வேண்டியது இருக்குது. இனி எங்களுக்கு யாரும் இல்ல, நமக்கு நம்மளை விட்டா நம்ம வழியே கிடையாதுடா, சாகிறது ஆயிடுச்சு, போராடி சாவம்டான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருது. அப்ப அந்த உணர்வை தான் நீங்க பார்க்கணும். இப்ப இதுல நிராகரிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவோ எமக்காக பேசவோ உலகத்தில் யாருமற்ற நிலையில் அடிமைப்படுத்தப்பட்ட சிறுபான்மை தேசியத்தின் மக்களா நாங்க நிக்கிறதுனாலதான் இவ்வளவு வெடிக்கிறோம். இப்ப நீங்க இந்த 20 பேர் சுட்டு கொன்னத காட்டுக்குள்ள 4 புலி அல்லது 2 காட்டு எருமை ஒரு 10 மைல சுட்டுருந்தா இந்த உலகம் எவ்வளவு கொந்தரிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒரு மரக்கட்டைக்கு நீங்க கொடுக்குற மதிப்பே மனித உயிருக்கு தரலன்னா அப்ப நான் எவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன்னு பாருங்க. அதே இந்த முகலிவாக்கத்துல இறந்ததுக்கு அம்மையார் ஜெயலலிதா போறாங்க, ஐயா சந்திரபாபு நாயுடு வர்றாரு, உடனே 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குறீங்க. விபத்துக்கு
ஆனா எங்களை சுட்டு கொண்டு களவுப்பட்டான், திருட்டு போயிலுங்க தமிழங்கன்ட்டு. அப்ப அதெல்லாம் எவ்வளவு அவமானம். ஒரு நல்ல இன உணர்வு மாணவ உணர்வு கொண்ட ஒரு தமிழ் பிள்ளை எப்படி சைத்து கொண்டு இருப்பேன்? அரசியல எந்த வகை மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மாற்றணும். எல்லாத்தையும் மாத்திடுவீங்க? மாற்றணும், எல்லாத்தையுமே மாற்றணும். இங்க அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் தேவைப்படுது. இங்க யாரு வந்தாலும் இந்த சிஸ்டமே ராங்குங்கிறேன் நான். நீங்க இங்க பாருங்க, எல்லாத்தையுமே மாற்றணும், இந்திய அளவிலே மாற்றணும். தமிழக அரசியல் வழிமுறைகளை சொன்னா அரசியல் சாசனத்தையே மாற்றணும்னு சொல்றீங்களா நீங்க? நீங்க அமைப்பை மாற்ற முடியும். நீங்க இந்த ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை கொண்டு வந்தாலே பெருமாற்றத்தை நம்ம ஏற்படுத்திட முடியும். இப்ப இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா 30 கோடி இருக்கும்போது 544 பாராளுமன்ற உறுப்பினர்னா 130 கோடி ஆன போதும் அவன் தான் இருக்கிறான். அப்ப 6 சட்டமன்ற தொகுதிக்கு நீ ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை கொடுக்குற, உறுப்பினரை கொடுக்குற. நீ 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒவ்வொன்றுலயுமே மாற்றம் கொண்டு வரணும். நீங்க 130 கோடி மக்களுக்கு அதே உறுப்பினர் வச்சா என்ன பிரதிநிதித்துவம் வரும்? அப்ப மாற்ற வேண்டியது கூட 6 தொகுதிங்கிறதுக்கு 3 தொகுதியா கொடுத்தா இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வருவாரு, பணியை பிரிச்சுக்கிறோம். நீங்க நிர்வாக வசதிக்கு ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கிறீங்க, ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிறீங்க. அப்ப இதை ஏன் பிரிக்க மாட்டேங்கிறீங்க? உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமானால் மாற்றம் வந்துவிடும். இப்ப உதாரணமா 21 வயசுல 25 வயசு வந்தா தான் சட்டசபை தேர்தலுக்கு போட்டியிட முடியும் நீங்க சொல்றீங்க. நான் வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இதுல போட்டியிடணும்னு நினைக்கிறேன். நீங்க 21 வயசு 18 வயசுல வாக்கு செலுத்துற தகுதி வந்துருது, உரிமை வந்துருதுங்கிறீங்க. 21 வயசுல ஒரு மாவட்ட ஆட்சி பணிக்கு, இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு மாவட்ட ஆட்சியாளரா வந்துருவாரு. ஆட்சியாளரா வந்து அவர் தேர்தலை நடத்த தகுதி பெற்றுறாரு. ஆனா தேர்தலில் போட்டியிட தகுதி பெறலைன்னா இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இந்த விதி இதை மாத்தணுங்கிறேன் நான். அது சீர்திருத்தம் தேவைன்னு சொல்றீங்க? ஆமா, அதுதானே அமைப்பு மாற்றம். அதான இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. 65 வருஷமா ஒரு சின்னத்தை வச்சிருக்குது ஒரு கட்சி. அது எப்ப கூட்டம் போட்டாலும் பின்னாடி ஒரு சூரியனை போட்டுக்கிறது. ரெட்டலை எம்ஜிஆர் சமாதியில ரெட்டலை, எங்க போனாலும் ரெட்டலை. பல வருஷமா 45 ஆண்டுகளா ரெட்டலை. நாளைக்கு புதுசா போட்டி விட எனக்கு ஒரு சின்னம். என்ன ஜனநாயகம் வச்சிருக்கீங்க நீங்க? எல்லாருக்கும் அடிச்சிரு, புதுசா சின்னம் கொடு. இல்ல அமெரிக்காவில் ஒரு எண்ணெய் கொடு, 18 எனக்கு 10 9 8 1 அப்படி கொடுத்து விடு. அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவனே அதிகாரத்துக்கு இருக்கணும்னு நீ அங்கீகரிக்கிறது அது என்ன ஜனநாயகம்? அதான பிரச்சனை. இப்ப நான் தனியா போட்டி, நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன், ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய அரசியலை கொடுக்கணும்னு துடிக்கிறேன். அப்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மக்கள். மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. மக்கள் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம்ங்கிறீங்க, எல்லாரும் நாட்டின் மன்னர்கள்ங்கிறீங்க. ஆனா மன்னர்கள்னா நீங்க 40 நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சூரியன் உதயசூரியன் எத்தனை ஆண்டுகளா இருக்குது? கதிரவ சுத்தியில் எத்தனை ஆண்டுகளா இருக்குது? இந்த மாம்பழம் எத்தனை ஆண்டுகளா இருக்குது? இப்ப இந்த இரட்டை இலை எத்தனை ஆண்டுகளா இருக்குது? புதிதா போட்டி போட வர எங்களுக்கு என்ன இது இருக்குது? உங்களுக்கும் சின்ன ஒதுக்கப்படுகிறது. என்னைக்கு ஒதுக்கப்படும்? நீங்க சுயேட்சையாக நீங்க கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு உரிய வாக்கு சதவீதம் பெறும்போது நிச்சயமா உங்களுக்கு ஜனநாயகம்னா நாடு முழுமைக்கு என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீமான், என்னுடைய ஒரே கேள்வி, ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் நினைக்கிறீங்க? ஒரு சின்னம் வந்து என்ன பிரச்சனை? சின்னத்தினால என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது உங்களுக்கு? அப்படி சொல்ல முடியல. சீமானுக்காக வாக்களிக்கிறாங்களா, சின்னத்துக்காக வாக்களிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. உங்கள் கொள்கைக்காக வாக்களிக்கிறாங்க, சின்னத்துக்காக வாக்களிக்கிறாங்க. நீங்க எப்படி சின்னம் தான் ஒரு தேர்தல் விளைக்கிற எண்ணத்துக்காக தான் வாக்களிப்பாங்க. அப்புறம் சின்னமே தேவையில்லையே, எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க சொல்ற ஜனநாயகத்தில் சொல்றேன். ஜனநாயகம் ஒரு சார்புடையதா இருக்குங்கிறதா இப்ப பிரச்சனை. நீங்க ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்டே அது இருக்குதுங்கிறதா பிரச்சனை. இல்ல, அதை மாற்றக்கூடிய சக்தி திறன் வந்து பொதுமக்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கொள்கைகள் இப்போது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் யார் என்றே தெரியாது, திடீரென ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வரலையா? மக்கள் ஜனநாயகம் அதுதான். ஜனநாயகம் நினைத்தால் எப்பொழுதும் எதையும் செய்யப்படும். அந்த சக்தி மக்களுக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சக்தியை மக்கள் தான். அவர்கள் நிச்சயமாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள். நீங்கள் உதயசூரியன் ஆகட்டும், இரட்டையிலே ஆகட்டும், காங்கிரஸ் தாமரை தாமரை ஆகட்டும், எந்த சின்னமாக உங்கள் சின்னத்திற்கு போட வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் மாற்ற போகிறார்கள் இல்லையா? அப்படிதானே டெல்லியில மாற்றம் வந்திருக்கு. இல்ல, இப்ப நீங்க இதே பாருங்க. இப்ப சின்னத்தை வந்து 100 அடி கிட்ட மறைக்கணும்ன்றீங்க. காங்கிரஸ் வாக்கு செலுத்திட்டு வந்து கையாட்டிட்டு போகுது. அப்ப கையை வெட்டி விட்டுருவீங்களா? மறைக்கணும்ன்றீங்க. சூரியன் சின்னம் காலையில உதயசூரியன் உதிக்குது, அதை என்ன மறைச்சிருவீங்களா? அதை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் என்று கூறுகள். என்னத்தை மாற்றம் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் சீர்திருத்தம் செய்றீங்க. அடிப்படையில எங்களுக்கு தேவை, எங்க மக்களுக்கு தேவை வந்து கல்வி, மருத்துவம் இலவசம் தான். இந்த ஆடு இலவசம், மாடு இலவசம், ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம்னு எடுத்துக்கிறது அல்ல. நீங்க அண்டா குண்டா மூக்குத்தி தோடு இந்த மடிக்கணி கிழிக்கணி அதெல்லாம் தோசைக்கல் மாவு இறக்கிற எந்திரம் அதெல்லாம் இல்லாம நாங்க என்ன களிமணியை ஒட்டி சாப்பிட்டு இருந்தோம். எல்லார் வீட்லயும் அதெல்லாம் இருக்கு. இது வந்து இந்த இலவசம் அப்படிங்கறதை வந்து ஒரு ஏமாற்றம் நான் பாக்குறேன். இந்த ஆட்சி காலங்கள்ல சலுகை, போனஸ், மானியம், இலவசம் இது நாளை தவிர வேற திட்டங்களே இல்லை.
அப்ப முதல்ல இதையே மாற்றணும். இலவசம் பெற வேண்டிய நிலைக்கு இல்லாத ஒரு வசதி வாய்ப்பை, ஒரு பொருளாதார மேம்பாட்டை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவது அவசியத்தை. இலவசத்தை எதிர்க்கிறீங்க நீங்க? ஆமா, இலவச விலையில்லா பொருட்கள் அப்படியும் தற்போது சொல்லிக் கொடுக்க. அது இலவசம்ங்கிறது எங்களுக்காக தான் விலையில்லா பொருளா வருது. இலவசத்தை நாங்க விமர்சிக்கிறோம்னால விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா ஆடு, விலையில்லா மாடுன்னு வருது. விலைன்னா இந்த உற்பத்தி செய்யறவனும் விலை இல்லாம அவங்க அரசு கொடுத்துறானா? அவன் விலையோட தானே கொடுக்குறான். உங்களுக்கு விலை இல்லாம தானே கொடுக்குறோம். இது பேச்சு இல்ல, விலை இல்லாம கொடுக்குறீங்க. அந்த இழப்பை யாரு ஈடுகட்டுறது? யாருடைய பணம்? அரசாங்கம் தான். நான் கேக்குறது எல்லாமே நமது பணம் தான். நான் கேக்குறது 2,40,000 கோடி கடன்ல இருக்கிற அரசு எனக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குது? நான் 25,500 கோடிக்கு ஒரு ஆண்டு குடிக்கிறேன். 25,500 கோடிக்கு குடிக்கிற வசதி வச்சிருக்கிற நான் எனக்கு எதுக்கு இலவசம்? இது எல்லாரும் குடிக்கலையே. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் குடிக்கலையே. ஒரு இலவசம் குடிக்காத ஏழைகள் இருக்காங்க. இலவசம் எப்ப கொடுக்கலாம்? இலவசம் எப்ப கொடுக்கலாம்? தேவை இருக்கும் போது கொடுக்கலாம். தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி இலவசம், பொது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல. அனைவருக்கும் சமமான சரியான மருத்துவம் கொடுத்தாச்சு. எல்லாத்திலையும் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். ஏகப்பட்ட ரூபாய் இருக்குது, இலவசமா மக்களுக்கு கொடுப்போம்னா இது சரி. நீயே பிச்சைக்காரனா கடனை வாங்கி 2,40,000 கோடி கடன் இருக்கும்போது நான் கணக்கு சொல்றது, நான் அதை இலவசமா கொடுத்தேன். இது ஏமாற்றுங்கிறேன். இது இந்த திராவிட அரசியல் மாற்றி மாறி செய்யற ஏமாற்று. நீங்கள் வந்தால் இதை ஒழிப்பீர்கள். இலவசம்ங்கிறத ஒழிப்போம். இங்க பாருங்க, நீங்க கல்வியை இலவசமா கொடுக்க போற, மருத்துவத்தை இலவசமா கொடுக்க அது அவசியம்ங்கிறோம். நீங்க இந்த அண்டா குண்டா கொடுக்கறத நிறுத்துங்கிறோம். நாங்க மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இது மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், இதை நிறுத்துங்க. கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க. அதுக்குத்தான் மக்கள் பெருவாரியான செலவு செய்யறான். நீங்க அறிவையும் உயிரையும் விற்பனை கொண்டு வந்துட்ட தேசம் எப்படி உருப்படும்? நான் பணக்காரனா நான் அமெரிக்கால படுத்து மருத்துவம் செஞ்சுக்கலாம், ஏழைனா பாடையில படுத்து சுடுகாட்டுக்கு போலாம்னா எப்படி இது இருக்குது? நாங்கெல்லாம் பெரும்பாலான மாணவர்கள் பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரியும் தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டு தான் போக வேண்டிய தேவை வந்துருச்சு. கல்வி விற்பனைக்கு வந்துருச்சு, அறிவை விற்பனைக்கு வந்துருச்சு, உயிர் ஆகாரமா இருக்கிற குடிநீர் விற்பனைக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குற அரசு ஏன் தண்ணீரை விக்குது? அதையும் இலவசமா கொடுக்க முடியல. தண்ணீரை இலவசமா கொடுத்துட்டா தனியார் முதலாளி விற்கிறான் பாருங்க, அவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டா உனக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் போயிடும். அப்ப இதை மாற்றுவது யாருங்கிறதா பிரச்சனை. ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாத அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன? எதை முன்னிறுத்தி நீங்கள் பரப்புரையை மேற்கொண்டு இருக்கிறீர்கள்? வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க 234 ஒரு பிரச்சனைனா, ஒரு சிக்கல்னா இதை நிறுத்தின்னு சொல்லலாம். மொத்தமாவே மாற்றணும். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மொத்தமாவே மாற்ற எதை மொத்தமா எதை தமிழக இங்க பாருங்க, 6 குளம் ஏரிகள் இப்ப புழல் ஏரி ஐயா சத்தியமூர்த்தி காலத்துல வெட்டினதுன்றாங்க. எத்தனை ஆண்டுகள் அவர் இறந்தாயிருச்சு? அதுக்கப்புறம் எத்தனை ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு? கட்டமைப்பு வசதிகள் இல்ல, உள்கட்டமைப்பு வசதிகள் மிக குறைவா இருக்கு. நீரை வந்து உறிஞ்சி விக்கிறீங்க. எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க? 3 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெஞ்சிருக்குன்னு அறிக்கையில சொல்றீங்க. 3 மாசத்துக்கு வேண்டிய நீரை சேமிச்சிருக்கீங்களா? தான் பிரச்சனை. வீட்டுக்கு வீடு மழை நீரை நாங்க சேமிக்கிறோம், வீட்டுல சேமிக்கிறோம். நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? அதுக்கு எங்க திட்டம்? அதான எங்க பிரச்சனை. ஒரு 6 மாதம் ஒரு சாலை போடப்பட்டு உறுதியா நின்னதுன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? போட்ட 16ஆம் நாள்ல பேந்து போகுது. காரணம் என்ன? எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம், எல்லாம் முறையற்றது. இது என் நாடு, என் மக்கள், என் தேசம்ங்கிற பற்று இல்லாதது. அப்ப அரசியல் மக்களுக்கான உழைப்பு என்று இல்லாம அரசியல் அதை வச்சு பிழைப்பு என்றானதான் பிரச்சனை. அதனாலதான் இங்க எல்லாத்தையுமே தூக்கி மாத்தணும்னு நம்ம சொல்றோம். அதை தான் கேட்கிறேன். நீங்க எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல் 3 விடயங்களாக, ஒருவேளை நீங்கள் தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்ய நான் நினைக்கிறது, நான் வந்து இந்த முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படிலாம் முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஆகிற கையெழுத்து தான். அதுல என்ன அது பதவி செல்லாத அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து தான் என்னன்னு யோசிக்கணும். என்னோடது வயிறு, உயிர், அறிவு, பயன். முதல்ல வயிறு, பசி வந்தால் 10 பறந்துங்கிறான். வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வது. இது எனது மர. அப்ப நாங்க வந்து வேளாண்மையை நான் தேசிய தொழிலா நினைக்கிறேன், உயிரா நினைக்கிறேன். அதை வந்து அரசு பணியா மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆடு மாடு மேய்த்தல் அது அவமானம்னு நினைக்கிறத கைவிடணும். என்னை ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணியா மாற்றணும்னு சிரிக்கிற. நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவன் வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டரா இருக்கான். டாஸ்மார்க்ல சாராயத்தை ஊத்தி குடிக்கிறவன் அரசு எம்ப்ளாயா இருக்கான். 50 பேருக்கு ஆக்கி போடுற ஆயாமா, சத்துணவு ஒட்டி ஆயாமா வந்து அது அரசு பணியா இருக்கு. அப்ப ஆடு மாடு மேய்க்கிற எங்க ஆத்தால அரசு பணியில இருந்தா என்ன அவமானமாயிருதா என்ன? ஒரு 2 ஆட்டை வித்து 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆனா எந்த தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திராவில இருந்து வருது. ஏன் எனக்கு என்னாச்சு? அமெரிக்கால நீ வந்து டென்மார்க்னு ஒரு நாடு வெறும் ஆடு மாடு மேய்ச்சி தான் அது வசதியா இருக்கு, தண்ணீரை அடையுது. அப்ப ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் இல்லைன்னு முதல்ல தூக்கணும்.
உங்களுக்கு காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும்டா தம்பி, அரை காசுனால அரசாங்க சம்பளமா இருக்கணும். எல்லாம் வேளாண் தொழில் முழுவதையுமே வேளாண் சார்ந்த தொழில்களை அரசு பணியா மாத்த எல்லாம் நிறுவனமாக்கணும். நீங்க பாருங்க, இப்ப மண்பானையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களை அது அவமானம்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பித்தளை ஈயத்துக்கு அப்படியே வந்து சில்வருக்கு வந்து நாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சவன். வெள்ளக்காரன் மின்னுவதெல்லாம் பொண்ணலங்கிறான். நாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சு ஒரு பலகினோம். இப்பதான் எக்கரைக்கு இக்கரை பச்சைன்னு நாங்க பேச தொடங்கியிருக்கோம். அப்ப அதுல மண்பானை சமையல் அப்படின்னு கூட 400 ரூபாய் வச்சு விற்கிறேன். நாங்க அதுல நாடா ரொம்ப நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு. என்னுடைய பொருளாதார சுரண்டல், நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு ஒரு நிற கவர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, கருப்பா கூளை வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். தொழிற்சாலையில் உற்பத்தி செய்த சக்கரை இன்னைக்கு உடம்புல உற்பத்தியான பிறகு நீ கூளை குடின்னு மருத்துவர் சொல்றேன். 1 கோடி ரூபாய்க்கு கார்ல இறங்கினாலும் மகிழ்ந்துல அவன் தள்ளுவண்டி கிடையாது, அம்மா ஒரு சொம்பு கூழ் குடுங்க. இது சின்ன வயசுல இருந்தே குடிச்சிருந்தா அந்த நோயே வந்திருக்காது. பிரச்சனை என்னன்னா அந்த கூழ் குடிச்சிருந்தது தாழ்வு மனப்பான்மை, கருப்பா இருக்கும், கருப்பா திங்கிறான், இதை போய் சாப்பிடறாங்க. கேளுங்க, நீங்க சொல்கிற மாற்றம் கேளுங்க. நான் இந்த நிலத்தின் மகன், இந்த நிலத்துல என்ன வெடிதோ அதான் எனக்கு விளையுதோ அதான் எனக்கு ஒத்துக்கிறோம். கேழ்வரகு, கம்பு, குதிராவளி, இந்த சாமை, திணை எல்லாம் என் நிலத்துல விளையும். அதை நான் விட்டுட்டு ஒரு பொன்னிறத்துல கருப்பா எதை சாப்பிடணும், பொன்னிறத்துல எதை வச்சான் பூரி சப்பாத்தின்னு, இது என் நிலத்துல விளையாது. வயிற்று பசிக்கு வேற ஒருத்தர் வாயை கவிழிட்டு காத்திருக்க வேண்டியதாச்சு, வேற ஒருத்தர் என் பொருளாதாரம் சுரண்டப்பட்டுருச்சு. இதை மாற்றணும். இந்த உளவியல் நோய் இருக்கு பாருங்க, முதல்ல இதை அடிக்கணும். ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் இல்லடா, அரசு பண்ணிட்டா மகனே. இதை விட்டுட்டு தோட வித்து, தொங்கட்டான வித்து, வீடை வித்து, ₹1,00,000 பணத்தை கட்டி அரபு நாட்டுல போய் ஒட்டை மேய்ச்சிட்டு இருக்கா. ஊரா நாட்டுல சொந்த மண்ணில் ஆடு மாடு மேய்டா, அவமானம் இல்லடா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா போடான்னா மாற்றம். நீங்க தொழிற்சாலையில தான் வேலை கொடுக்கணும்னு ஒண்ணும் இல்ல, கோட் சூட் போட்டு டை கட்டி இங்கிலீஷ்ல பேசிட்டு தான் போய் வேலை செய்யணுங்கிறது இல்ல. எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, நிலத்துல தான் விளையணும். சீமான், நீங்க சொல்வது ஒரு மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு இலக்கு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே தற்போது நிலையை அது பின்னோக்கி போகிறதா முன்னோக்கி போகிறதா, நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்களே சொல்றீங்க, உளவியல் ரீதியாக மாற்ற வேண்டியதும் இருக்கிறது. மிக மிகப்பெரிய இலக்கு. இதை நீ ஒரு சீமான் வந்த பிறகு உடனடியாக செய்து காட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? மக்களை இப்ப 5 வருஷமா தயார் பண்ணிருக்கேன்ல, மக்கள் தயாராகி விட்டார்களா? தயாராக இளைஞர்கள் இந்த மக்கள் சீமானையா ஆதரிக்கணும். சீமான் 30 வருஷம் நீங்க 234 தொகுதியில் சீமான் வெற்றி பெறுவான்னு சொல்றீங்க. சீமான் ஐயா கலைஞருடைய மகன் ஸ்டாலினோ, ஐயா ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணியோ தெரியும். சரி, அப்படிங்கும் போது நம்ம என் பின்னாடி ஒரு கூட்டம்னா ஆயிரக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா மக்கள் நின்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறதானே. நாங்களே இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு தானே கொண்டு போறோம். நீங்க தான் இந்த சிறுதுளி ஒரு பெருவெள்ளமாக மாறும் நம்பிக்கை இருக்காங்க. துளி துளியா இணைவோம், பெரும் கடலாகும் கனவோடு. எப்போது என்னவாகும்? இந்த சட்டப்பேரவை நடக்கலாம்ல. முடியாதுன்னு ஏன் நினைக்கணும்? என்னால முடியாது, யாரால முடியாது, யாரால முடியாது, எம்மால முடியும், அதான நம்பிக்கை. ஈழத்திற்கு சமீபத்தில் நான் சென்று வந்தேன், பல இடங்களை பலரை பார்த்து விட்டு வந்தேன். ஈழ பிரச்சனையில் அங்குள்ள தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈழம் என்பது தற்போது நாங்கள் விட்டு விட்டோம், சமஷ்டி அரசு, ஒன்றிணைந்த அரசியலுக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் என்ற கருத்தினை தெரிவிக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள தலைவர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இன்றும் தனி ஈழம் தமிழ்நாடு என்று கூறியிருக்கிறார்கள். அது இயக்கத் தலைவர் பிரபாகரன் மறைவோடு அந்த கோரிக்கைக்கு வலு இழந்து விட்டது. எனவே நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம், சமஷ்டியாக நாங்கள் ஒன்றிணைந்து வாழ விருப்பப்படுகிறோம் போன்ற ஒரு கருத்து பரவலாக தெரிகிறது. அங்குள்ள தமிழ் தலைவர்கள் பலரும் இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறார். ஆனால் தமிழ்நாடு தனி ஈழம் வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல பலரும் வைக்கிறார்கள். அது சரியான பாதையில் செல்லும் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப அந்த நிலத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நாங்க கேட்கறது போல இப்ப தமிழ் ஈழம் தான் இறுதி தீர்வா இருக்க முடியும்னு பேச முடியாது. உங்களுக்கு தெரியும், தொண்டை குழிக்குள்ள நீங்க துப்பாக்கி செலுத்திட்டு உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னா அவன் உயிர் சொல்லக்கூடிய நிலையில தான் இருப்பான். நியாயமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமஷ்டிய தனியரசை கேளுங்க, ஒரு சமணிய தனியரசு. இப்ப நாங்களே இந்தியாக்டா தான் கேட்கிறோம், மாநில தன்னாட்சிங்கிறத அத சமணிய தனியரசுங்கிறோம். ஒரு சமஷ்டினா அவங்க சொல்றாங்க, சமஷ்டி முறையை ஒரு ஆட்சி முறையை நீங்க கேக்குறீங்க, கொடுக்கல. இப்ப தர்றதுன்னா தொடக்கத்துல இதுதானே கேட்டோம். இப்ப நீங்க எங்க தொடங்குச்சோ இந்த போராட்டம், அங்கேதான் இவங்க இப்ப நிக்கிறாங்க, அந்த நிலத்துல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப எப்படின்னா அறம் தோற்கும் போது மரம் பிறந்துருது. ஐயா செல்வா ஐயாவுடைய அறவழி போராட்டம் தோக்கும் போது அண்ணனுடைய மரவழி போராட்டம் வருது. இப்ப ஒரு சுழற்சி முறை, இது தோற்று வீழ்த்தப்பட்டிருக்குது, மறுபடியும் அறவழிக்கே வரோம். கொடுத்துட்டா நல்லது, வரவேற்கிறோம். நாங்க கேட்கறது சொந்த நிலத்துல காணி உரிமை, எமக்கான நில உரிமை, நிதி நிர்வாக உரிமை, எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ற பாதுகாப்பு உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது போல. அதை தருமா? பெற்று தர முடியுமா? நாங்க கேட்கிற சமஷ்டி அரசு அப்படின்னா முதல்ல அமையட்டும் பார்ப்போம்.
ஆனா நாங்க இறுதியாக என்ன முடிவுக்கு வர முடியும் அப்படிதான் நாம பேசுறோம். ஆனா அங்கு அதாவது வெளியிலிருந்து பேசும்போது வழி பட்டவனுக்கு தான் வழி தெரியும். அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து எங்கள் வழி எங்களுக்கு தெரியும், ஈழத்தை வைத்து சிலர் வியாபாரம் செய்கிறார்கள், அந்த வியாபார நோக்கில் வந்து நாங்கள் தான் பலிகடை ஆக்கப்படுகிறோம், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள இதை வந்து கடுமையா மறுக்கிறேன். இப்படி பேசுறவங்க வந்து அந்த மக்களுக்காக போராடுகிறவர்களா இருக்க முடியாது. மக்களே பேசுறாங்க. மக்கள் அதாவது இதை வச்சு வியாபாரம் செய்யவே முடியாது. இது எப்படி வியாபாரம் ஆகும்? தமிழர்கள் அனைவரும் கிளர்ந்து எழுந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு, ஈழ பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைத்திருக்கலாம் என்று நீங்கள் கருத்தை முன்வைத்தீங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கிளர்ந்து எழுந்தால் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி அந்த கருணா அம்மான் என்பவரும் என்னுடைய சமீபத்தில் ஒரு அக்னி பரீட்சை பேட்டியில் வந்து இதே கருத்தான் தெரிவித்தார். அப்போது தமிழகம் அந்த தவறு என்று செய்ததுன்னு நீங்க ஒப்புக்கொள்றீங்க? அதுல என்ன சந்தேகம்? நீங்க இங்க பாருங்க, அவர் சொல்றதுல தமிழ்நாடு கிளர்ச்சி செய்திருந்தா, பெரிய அளவுக்கு போராடி இருந்தா இந்தியா தலையிட்டு போற நிப்பாட்டி இருக்குங்க. அப்ப இந்தியா தலையிட்டு போற நிப்பாட்டுகிற இடத்துல இருக்கு, அப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப யார் தமிழ்நாடு அதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும்ன்றது. அப்ப அதான உண்மை. இங்க திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுக போராடணுங்கிறது, போராடலைங்கிறது கூட குற்றமா நான் பார்க்கல. எங்களை போராட விடலைங்கிறத வரலாற்று பெரும் துரோகமா நான் சொல்றேன். இந்த மக்கள் 5 முறை என்னை சிறைபிடித்திருக்காங்க. 15 நாள் இடைவெளி, 10 நாள் இடைவெளி, 6 மாசம், 80 நாள், 90 இப்படி சிறை. அது மாதிரி பல பேர் இந்த குறுவட்டு ஈழத்துல என்ன நடக்குதுன்னு இந்த காணொலி காட்சியா ஓடி ஓடி எந்த தொலைக்காட்சியும் ஒரு துளி காட்சியை காட்டல. கள்ளமேக்கரை அது ஆட்சி மாற்றம் வந்து கள்ளமேக்கரை எடுத்து 50 காட்சி எல்லாரும் காட்டினாங்க. அந்த நேரத்துல யாரு என்ன நடக்குதுன்னே காட்டல. அப்ப காணொலியா சின்ன சின்னதா எமக்காக தொலைக்காட்சி. ஆமா ஆமா அப்போது இருந்தது கொண்டு போய் காட்டணும். அப்ப ஒவ்வொருத்தரையும் வட்டு கொடுத்தவனை எல்லாம் குண்டாசு. தேசிய பாதுகாப்பு. முத்துக்குமார் மரணத்துக்கு பிறகு தன்னெழுச்சியா இளைய தலைமுறை பிள்ளைகள், மாணவ பிள்ளைகள் இருந்தாங்க. கல்லூரி மூடப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது, தங்கும் விடுதி மூடப்பட்டது. இதெல்லாம் அடக்கி ஒடுக்கிறது இல்லையா? அப்ப வழக்கறிஞர்கள் தன்னெழுச்சியா நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போராடும் போது காவல்துறையை அடிச்சு, நீதிமன்றையை அடிச்சு மண்டையை உடைச்சு அந்த போராட்டத்தை ஒடுக்குனது துரோகம் இல்லையா? அப்ப தமிழர்களை போராட விடாம தடுத்து அடக்க துரோகம் செய்தது யார்? அன்றைக்கு ஆட்சியாளர்கள். மேலே ஆண்ட காங்கிரஸ் போராட்டம் நடத்துச்சு. கருணா, உங்க கருணாவே சொல்றாரு. அவர் நீங்க அந்த பேட்டியில சொல்றாரு பாருங்க, இந்திய ராணுவம் நின்று கிளிநீச்சல் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு. ஆனா அதை ஒத்துக்கிறதா இந்தியா? போரை நடத்துனது இந்தியா. நான் தான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறமே. நாங்க ராஜபக்சேயும் கோத்தபாயுமே சொல்றாங்க, இந்தியா விரும்பிய போரை நாங்க செய்தோம்ட்டு. சேவர்த்தனை செய்த தவறை நாங்க செய்யல. சேவர்த்தனை என்ன தவறு செஞ்சாரு? இந்தியாவை நம்பல, நாங்க நம்பணும். அதானே நடந்தது. இந்த போர்ல வந்து இந்தியாவுக்கு பெரும்பங்கு இருக்குது. அதுல யாரு மறுக்க முடியுமா? அப்ப அந்த இந்திய அரசை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த கட்சிகள் தானே. ஜெனீவாவில் இருந்து சர்வதேச விசாரணை, அந்த மனித உரிமை ஆணையத்துல இருந்து சர்வதேச விசாரணை வருமா வராதா என்ற ஒரு குழப்பமெல்லாம் போய் இன்னும் முழுமையாக அறிக்கை வரவில்லை, வரப்போகிறது விரைவில். இந்த சூழ்நிலையில் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? நிலைப்பாடு இதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க கேட்கறது ஒரு பன்னாட்டு விசாரணை. அங்க நடந்தது மனித உரிமை மீறல்னு பல நாடுகள் பேசுது. பல வல்லுநர்களும் நிபுணர்களும் மனித ஆர்வலர்களும் பேசுறாங்க. போர்க்குற்றம்னு சிலர் சொல்றாங்க. இனப்படுகொலைங்கிறத பல நாடுகள் ஏற்க மறுக்குது. இந்தியாவினுடைய ஆட்சியும் ஏற்க மறுக்குது. ஒரு வாய்ப்பா வந்து தமிழ்நாடு அரசு அதை இனப்படுகொலைன்னு ஏற்று தீர்மானம் போடுது. அதை நம்ம வந்து வரவேற்கிறோம், அது வலிமையானதுன்னு ஏற்கிறோம். அதே போல ஐயா விக்னேஸ்வரன் வடக்கு மாகாணத்துல இங்க இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து ஈழம்னு சொல்றோம், நீங்க அது வேணாம்னு சொல்றாங்கன்றீங்க. இப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே இது, ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டம் தான். நீங்க சொல்றீங்க அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஈழம் கேட்கறாங்கன்னு சொல்றோம், ஈழத்தை கேட்கலைன்னு சில சொல்றீங்க. 2 பேருக்கும் வேணா ஒரு பொது வாக்கெடுப்பு. இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்துக்கு வச்சது போல, கனடால கியூபெக்கின மக்களுக்கு வச்சது போல ஒரு ஜனநாயக முறையில ஒரு பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கை ஒற்றை ஆட்சி, வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? இது கருத்து. ஒரு வாக்கெடுப்பு. இங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள், அங்க வாழ்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழர் மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்க. நாங்க ஒரே இலங்கைக்குள்ள வாழ்றோம், நீங்க சொல்ற மாதிரி சமஷ்டி ஒன்னு வாக்களிச்சிட்டா எல்லாரும் வாய் மூடிட்டு போவோம், விட்டுருவோம். இலங்கையோட எதிர்கட்சி தலைவரா கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தமிழருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு இலங்கையின் இன பிரச்சனைக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்படுத்தாதுங்கிறத இப்போ பெருசாக ஏற்படுத்திடாது. இப்போ ஏன்னா நான் பார்க்கறது முழுக்க சிங்களம் அதிகாரத்துக்கு வந்திருக்குது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அதிபர், எதிர்கட்சி பிரதமர், இனப்படுகொலை செய்த போர் வீர இராணுவ தளபதி வந்து மந்திரி. அவருக்கு வந்து நாங்கள் போர்க்குற்ற விசாரணை வையின்றோம், போர்க்குற்றம் செஞ்சிருச்சு அந்த இராணுவன்றோம், இனப்படுகொலை செஞ்சிருச்சுங்க, அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல முழு அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு உலகத்தின் பார்வைக்கு ஒரு ஏமாற்று தேவைப்படுது. அப்ப தானே ஒரு தமிழ் தலைவரை வந்து இந்த வைக்க வேண்டிய தேவை வருது.
அப்ப நாங்க எதிர்பார்க்கிற இந்த சமஷ்டிய தனி அரசு இதுகள்லாம் அது கொடுத்துருச்சுன்னா, கொடுக்கறதா இருந்தா 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமிர்தலிங்க ஐயா இருந்தார் பாருங்க, அப்பவே தந்திருக்கணும். இது உலகத்தின் பார்வைக்கு ஒரு ஏமாற்று, ஒரு கண்துடைப்பா தான் நான் பாக்குறேன். ஆனாலும் ஒரு மதிப்புமிக்க தலைவர் அங்க இருக்கிறது அது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்ப குறைஞ்சபட்சம் நம்ம ஐயா விக்னேஸ்வரன் வடக்கு மாகாணத்துல நிறைவேற்றிருக்கிற அந்த தீர்மானம் அது மதிப்புமிக்கதா வலுவுள்ளதா இருக்குது. அதை விட இன்னும் வலிமையா அந்த பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் முன்மொழிய முடியும். அப்ப இன்னும் நாங்க கோரிக்கை வைக்கிறது, இப்ப என் போன்ற பிள்ளைகள் ஐயா சம்பந்தம் போன்றவர்களுக்கு வைக்கிறது, நாம வடக்கு கிழக்கு மாகாணம்னே அழைக்கப்படுறோம். நாம மாகாண மக்கள் அல்ல, தாயகத்தின் பிள்ளைகள். நமது தாயகம் தமிழீழ தாயகம், தமிழ் தேசம், நம்ம தேசம். ஏன்னா கட்சிக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். அப்ப அங்க தமிழ் தேசியம் ஒண்ணு இருக்கு. அந்த தேசத்தை நீங்க வரையறுத்து பேசணும். ஈழம்ங்கிற நாடு நீங்க கேட்க வேணாம், அது காலம் தீர்மானிக்கட்டும். உங்களால் அதை கேட்க முடியாது அங்க. ஆனா நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, தமிழ் ஈழம்ங்கிறது எங்கள் தாயகம், தமிழர் தாயகத்தின் மக்கள் அப்படின்னு வைக்கணும். இப்ப இந்தியாவே முன்மாதிரியா சொல்லலாம், இந்தியா. ஆனா நாங்க தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா. அப்படி இலங்கைக்குள்ள அது தமிழ் ஈழம், அதை கொண்டு வரணும். இப்ப எல்லா இடங்களையும் 2,80,000 ராணுவ வீரர்கள், 2 லட்சம் பேர் தமிழர் நிலப்பரப்புல குவிஞ்சிருக்கிறான். அதை திரும்ப பெறதுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர், இவர் உலகரங்களே எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில போய் பேச முடியும் போது இதை வலிமையான குரலா எடுத்துட்டு போகணுங்கிறதா நம்ம கோரிக்கை. அங்க தமிழர் நிலத்தில் திரும்ப பெறணும். கிளிநொச்சியில நீங்க 10,000 ராணுவ குடியிருப்புகள் கட்டுறதை முதல்ல தடுக்கணும். முழுக்க ராணுவம் மயமாகப்படுது. தமிழர் நிலப்பரப்பு மூலம் சிங்கள குடியேற்றங்கள், மீள் குடியேற்றம்ங்கிற பேர்ல வேகமா நடக்குது. இதை தடுக்கணும். இதுக்கு குறைஞ்சபட்சம் இப்ப இந்தியாவே முன்மாதிரி காட்டலாம். நீங்க காஷ்மீர்ல சிறப்பு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, சிறப்பு உரிமை, சிறப்பு அந்தஸ்து, அதை சிறப்பு அந்தஸ்து, அது நான் சிறப்பு வாய்ப்புன்னு சொல்றேன். அப்ப அந்த வாய்ப்பை நீங்க பெறணும். தமிழர் நிலத்துல நிலங்களை வாங்குறது விற்கிறது தமிழர்களை, ஏன்னா நாங்க அழித்து ஒழிக்கப்பட்ட எளிய மக்கள். இப்ப நீங்க அதை தான் நீங்க கொண்டு வரணும். அப்ப உலக நாடுகள் எங்களை என்ன சொல்றது, இப்ப எப்படி எங்களை பழி சுமத்த போகுது, புலிகள் மக்களை ஜனநாயக பாதைக்கு திரும்ப விடாம தடுத்தாங்கன்னு சொல்ல போகுது. அப்ப நாம என்ன கேட்கிறோம், ஜனநாயக பாதைங்கிறது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது மட்டும்தானா? எனக்கு எந்த உரிமையும் இல்லாம என்னை அடிமையா இருந்தா ஆள்றதுக்கு ஒரு அதிகாரத்தை நிறுவதற்கு வரும் ஓட்டு போடுறதா என் உரிமையா? இதான் நாம உலகத்துக்கு எழுப்புற கேள்வி. அப்ப இதை ஒரு வலிமை மிக்க இடத்துல ஒரு வாய்ப்பா பெற்றிருக்கிற ஐயா சம்பந்தம் போன்றவர்கள் இதை நிறுவனங்கிறதா நமது கோரிக்கை. கடைசியாக ஒரு கேள்வி உங்களிடம். நீங்களும் ஒரு நடிகர் என்ற முறையில் இந்த கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். நடிகர் சங்க தேர்தல் தற்போது அரசியல், அதாவது தமிழக தேர்தலை விட அரசியல் களத்தை போல விறுவிறுப்பும் பரபரப்பும் காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? இது போன்ற ஒரு தேர்தல் அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தல அதை மறக்க முடியாது, ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த தேர்தல்ல இப்ப யாரு நின்னாலும் யாரு வென்னாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனா நமக்கு நடிகர்களுக்கு, நலிந்த கலைஞர்களுக்கு, வளரும் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், தொழில் பெற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து நல்லது நடக்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய விருப்பம். ஆனா இந்த நடக்கிற பிரச்சனை தான் மிகுந்த மன வருத்தத்தையும் வேதனையும் தருது. இப்ப இது மிகப்பெரிய கலைஞர்களாக இருந்த ஐயா நடிகர் திலகம், ஐயா M.R. ராதா போன்றவர்கள்லாம் இருந்து அதை நிர்வகிச்ச ஒரு சங்கம் அது. அதுல இந்த சிக்கல் வரவிடாம உடனே மூத்த கலைஞர்களா இருக்கிற ஐயா ரஜினிகாந்தோ ஐயா கமல்ஹாசனோ தலையிட்டு டக்குன்னு பேசி முடிச்சிருக்கலாம். அல்லது அரசு, எல்லாருமே திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான் இவங்களுக்கு. இந்த துறை தான் இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வெளிச்சத்தையும் கொடுத்தது, இவ்வளவு அதிகாரத்தை பெற்றுத்தரவுக்கு புகழ் வெளிச்சத்தை, மக்கள் செல்வாக்கு கொடுத்தது. அப்ப உடனே இதுக்குள்ள இந்த பிரச்சனை இவ்வளவு காலமா மாறி மாறி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு விடாம முதலமைச்சர் தலையினால அந்த துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டு பேசி வாங்கதைய ஒரு சுமூகமான ஒரு இதை பண்ணுங்கன்னு செய்து விட ஒருத்தர் இல்லைங்கிறதா நமக்கு பெருந்த மன வருத்தமா இருக்கு. இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே என்னன்னா, மோதலை ரொம்ப ரசிக்கும். ஒருத்தர் மோதிட்டே கிடக்கணும், சாதியா மோதிக்கிறணும், மதங்களா சண்டை போட்டுக்கணும். அப்ப என்ன, அப்பதான் நாம அடிச்சுட்டு கிடக்கும் போதுதான் இவங்களுக்கு வசதியா ஆட்சி செலுத்த முடியும். ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. அதே போன்று உங்களுடைய கட்சியும் நாம் தமிழர் இயக்கம் என்று ஆரம்பித்தீர்கள், ஒரு சிறிய இயக்கமாக தான் முன்வைத்தீர்கள். அப்பொழுதே ஒரு பிளவு ஏற்பட்டது. உங்களுடைய இயக்கத்தையே ஒரு சிறிய பிளவுங்கிறது என்னை ரெண்டா வெட்டி பிளந்தா தான் கட்சி பிளக்கம். பிளவுங்கிறது அப்படி கிடையாது. பிளவுங்கிறது ஒரு சிறு சலசலப்பு. ஒரு கட்சிங்கிற வேணாம்னு ஒருத்தர் விழும்போது, எந்த மரத்துல இருந்து இலை விழும்போது சலசலன்னு சத்தம் விடாம விழுகுது. ஒரு மரம்னா பல கிளைகளையும் இலைகளையும் முறிச்சு விட்டு தான் வளர முடியும். கட்சின்னு ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கு, அதுக்குள்ள இல்லாதவங்களை நீக்கித்தான் விட முடியும். அது எல்லா கட்சியிலையும் நடக்குது, அது எல்லாத்திலும் நடக்குது. நாங்க தான் பாங்க, நீங்க தான் பாங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அதை பொருள்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. இங்கதான் பிரச்சனை. நீங்க ஐயா சாலை இளந்திரையார் சொல்றது மாதிரி, சிறிதேனும் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது, இழப்பு இல்லாம எந்த இதையும் ஒன்று அடைஞ்சிட முடியாது. அதுதான் இங்க இருக்கிறது. அது ஒரு சலசலப்புனோ அது ஒரு பிளவுனோ பேசிக்கொண்டிருக்க வேண்டியது இல்லை.
நன்றி சீமான், உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.